தனுசு ராசி அன்பர்களே, இதனால் வரையில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு. உடனே 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டாரே, நமக்கெல்லாம் எப்படி இருக்குமோ? நிச்சயமாக குருவுடைய பார்வை கட்டாது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே இந்த தனுசு ராசி அன்பர்கள் பலவிதமான கஷ்டங்கள், பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடியவங்க, ஆள்பலம், ஆடை பலம், பணபலம், படைபலம், எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடியவங்க கூட எதுவும் செய்ய முடியாமல் அடங்கி ஒடுங்கி ஒரு இடத்துல ஓடி ஒளிஞ்சு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை. பல தனுசு ராசி என்பர்கள், குறிப்பாக மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் 1வது பாதம், ஒன்றும் திக்கு முக்காடி போய் உட்காந்துருக்குறாங்க, ஒன்றும் செய்ய முடியாமல் போய் உட்காந்துருக்குறாங்க. நான் இப்போ கூட சொன்னேன், நவகிரகத்தில் தசாம்ச ஹோமம் 9 கிரகத்துக்கும் 1 லட்சம் அந்த மூல மந்திர ஜபம் பண்ணணும். 1 லட்சம் மூலம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் 10,000 11,000 மூல மந்திர ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணி அதில் 10% ஹோமம் பண்ணணும். அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹோமம் செஞ்சால் தான் அந்த ராஜாங்க பலம் கிடைக்கும், ஒரு அரசாங்கமே அமைக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை போல தனுசு ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்து விட்டார்னு நீங்கள் நினைக்காதீங்க. 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் குரு இருந்தார். குரு பார்த்தாலும் பாதக பார்வையாகத்தான் இருக்கும், அது உங்களுக்கு நல்ல பார்வையாக இருக்காது. உங்கள் ராசிநாதன் பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருந்தார். இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒரு நாளும் தனுசு ராசிக்கு நல்ல நேரமாக அமையப்போகுது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் தனுசு ராசிக்கு நல்ல முறையில் அமைய போகுது. அப்போது இந்த குரு பெயர்ச்சி அதுக்கு ஒரு அச்சாரமாக, ஒரு பேசிக்காக, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அமைகிறது. கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் இருந்து உங்கள் வாழ்க்கை படிப்படியாக முன்னேறும். பரிகாரங்கள் கை கொடுக்கும். நீங்கள் இமீடியட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல ஜோதிடர் ஓப்பனாக இந்த மாதிரி உடச்சி சொல்லணும், நீ இப்படி தான்ப்பா இருப்ப, சிறப்பாக இருப்பப்பா கண்ணு, நல்லா இருப்பப்பா கண்ணு, பாசிட்டிவாக பேசணும். ஜாதகத்தில் 1008 கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எளிமையாக நன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்ல தெரியணும். அதற்குரிய தெய்வத்தை கண்டுபிடிக்கணும். வழிபாடுகள் அவசியம் தனுசு ராசி அன்பர்களே. அப்போ 8ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு நன்மை இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நான் அடித்து சொல்கிறேன், பாதக குரு விலகியது. தனுசு ராசி என்பர்களே, 8ல் குரு மறைஞ்சிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறத விட பாதகத்தை செய்த குரு பகவான் விலகிட்டாருன்னு நினச்சி பாருங்கள். நன்மை உங்களை தானாக வந்து சேரும். நாம் நினைக்கிறதில் தான் இருக்குது. நல்லதை நினைப்போமே ஆனால் நல்லதே நடக்கும் என்பது தான் விதி. இதுதானே சார் சொல்கிறாங்க பெரியவங்க ஜோதிடர்கள். நம்ம ரிஷியை, பராசர மகரிஷி ஆகட்டும், பதஞ்சலி மகரிஷி ஆகட்டும், சுகர மகரிஷி ஆகட்டும், அகஸ்தியர் ஆகட்டும், புலிப்பாணி, இதைத்தானத்தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அப்போது தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் ஒரு பரிகார ராசியாக அமைகிறீர்கள். குரு பெயர்ச்சி பரிகாரம் கட்டாயம் உண்டு. நிச்சயமாக செஞ்சுக்கோ. உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும், அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அதே போல் தொழில் பிரச்சனைகள், நிறுவனங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அதுவாக இருக்கலாம்.
அப்போது அந்த மாதிரி வருமான பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மன பயமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், மனக்குழப்பமாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு ராசினியர்களே. இந்த குரு பயிற்சியால் அவங்க சரி பண்ண முடியும், அதுக்கு வழி இருக்குது. ஆமாம், யார் இப்போ குரு 8ல் மறைஞ்சிட்டாரு தனுசு ராசி பரிகார ராசின்னு சொன்னால் நம்பாதீங்க. பரிகாரம் உண்டு, பரிகாரத்தில் கலந்துக்கோங்க, நல்லது தான் நடக்கும். அதுதான் நானே ஓப்பனிங்கில் சொல்லியிருக்கேன். நம்மகிட்டே அந்த பரிகாரம் நாமளே அந்த பரிகார ஹோமம் பண்ணுறோம். நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நினைச்சது ஜெயிக்கணும்னு என்று சொன்னால் நினைத்தது நிறைவேறும். கவலை வேண்டாம், பரிகாரம் கை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே.